இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு 2025ஆம் ஆண்டு குரூப் 4க்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பொருளாதாரம். பொருளாதாரம் ஃபஸ்ட்டு. அப்போ பொருளாதாரம்னா என்ன? ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வச்சு தான் அந்த நாடு வளரும் நாடா, வளர்ந்த நாடா, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடா அப்படின்னு எந்த கேட்டகரியோ அதை பிரிப்பாங்க. அப்போ பொருளாதாரத்தோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டோட கல்வியறிவு வச்சு வேலைவாய்ப்பு கிடைக்குதுல்ல, அதில் கிடைக்கக்கூடிய தலா வருமானம், தனிநபருடைய வருமானத்தை வச்சு தான் அங்கே கணக்கிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை தான் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்திம்பாங்க. அதை வச்சு தான் ஒரு நாட்டோட பொருளாதார தன்மையை அளவிடுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ இந்த நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா உலக பொருளாதாரத்தில் 7வது இடத்தை பெற்றிருக்கு. அந்த இடத்தை பெறுவதற்கான முக்கியமான காரணங்களும், இந்தியா எப்படிலாம் 5ஆண்டு திட்டத்தை பயன்படுத்தி மக்களோட வறுமையை போக்குச்சு, அது என்னென்ன திட்டங்கள், 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தது யார், எந்த வருஷம், என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு எந்த விதமாக உதவுச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் இந்த 5ஆண்டு திட்டத்தை எந்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, இதான் முதல் பாயிண்ட்டு. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடு. அது என்ன கலப்பு பொருளாதாரம்? கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறையும் அரசு துறையும் சேர்ந்து செயல்படுதான் கலப்பு பொருளாதாரம். இந்த கலப்பு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட முதல் நாடு எது? இந்தியா. இந்த கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜவஹர்லால் நேரு. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து, இந்த 5ஆண்டு திட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? முதல் பாயிண்ட்டு, ஒன்றிணைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யா, USSR. இந்த ரஷ்யா நாட்டில் இருந்து அது 7ஆண்டு 5ஆண்டு திட்டமாக இருந்துச்சு. 7ஆண்டு திட்டமாக இருந்தது ரஷ்யாவில். அதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் 5 இயர் பிளானாக மாற்றுறாங்க. இது பாயிண்ட்டு. அதுக்காக ஒரு திட்டக்குழு அமைக்கப்படுது. திட்டக்குழு எப்போ அமைக்கப்படுறாங்கன்னா மார்ச் 15, 1950 திட்டக்குழு. அப்போ இந்த திட்டக்குழுவை முக்கியமான நோக்கம் என்னென்னா 5ஆண்டு திட்டத்தை கொடுப்பதான். அந்த 5ஆண்டு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தோட வளர்ச்சி, இந்திய நாட்டோட வளர்ச்சி, இந்திய மக்களோட கல்வி பொருளாதார நிலையை மேம்படுத்துறது, தொழிற்சாலைகள் அமைக்கிறது, அக்ரிகல்ச்சரு, சுரங்க தொழில், மக்களோட வறுமை ஒழிப்பு திட்டங்களை கொண்டு வரது, மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, இதெல்லாமே வகுக்கிறது எல்லாமே அந்த 5 இயர் பிளான் தான். இதுக்கு அந்த திட்டக்குழு அமைக்கிறார் டாக்டர் ஜவஹர்லால் நேரு. அந்த திட்டக்குழு அமைக்கப்பட்டதான் மார்ச் 15, 1950. திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கூட ஒரு சில நேரம் கேள்வி வரலாம். திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா இந்திய நாட்டின் பிரதமர் தான் திட்டக்குழுவின் தலைவர். இந்த திட்டக்குழுக்கு பின்னாடி தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஒன்று ஆரம்பிக்கப்படுது. தேசிய வளர்ச்சி குழுன்னு ஒன்று ஆரம்பிக்கப்படுது 1952. அதை நம்ம 5ஆண்டு திட்டங்கள் தொடர்பாக வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ இந்தியாவில் இருக்க மக்கள் தொகை காரணமாக அனைவருக்கும் அனைத்து வசதியும் கிடைக்கல. அந்த வறுமையை ஒழிக்க இந்திய அரசாங்கம் எந்தெந்த ஆண்டில் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, இதுதான் முதல் பாயிண்ட்டு. இப்போ நான் இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்தியா உலக பொருளாதாரத்தில் 7வது இடத்துல இருக்குது. அப்போ அது ஏன் முன்னேறி போக முடியல அப்படின்னா மக்கள் தொகையும் ஒரு காரணம். மக்கள் நிலை தொடர்போட எதிர்நிலை தொடர்புடைய தான். அதாவது மக்கள் தொகை ஏறும்போது அனைவருக்கும் அனைத்து வசதியும் கிடைக்காம போயிடும். அதனால் வறுமை ஏற்படும். அந்த வறுமை ஒழிப்பை ஏற்பதற்காக அந்த வறுமை ஒழிப்பை எந்தெந்த வகையில் தீர்க்கலாம், மக்களுக்கு கொஞ்சமாவது வசதியை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படுது. அதுக்கு தான் அந்த முக்கியமாக 5ஆண்டு திட்டங்கள் உதவி புரிகின்றன. அந்த 5ஆண்டு திட்டத்தில் எங்கே வறுமை ஒழிப்பு திட்டங்களை பயன்படுத்துகிறாங்கன்னா முதல்ல 5வது 5ஆண்டு திட்டத்தில் தான் 5 இயர் பிளானில் தான் கொண்டு வராங்க. புரியுதுங்களா? 20 அம்ச திட்டத்தை பின்னால் படிப்போம். அந்த 20 அம்ச திட்டம் தான் இங்கே வரப்போகுது. கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? மிக முக்கியமான ஒரு பாடத்தொகுப்பு, கவனமாக படிக்கணும். நீங்கள் எக்கனாமிக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். 11th எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம், இந்தியாவோட விடுதலைக்கும் முன்னும் பின்னும் இந்தியாவோட பொருளாதாரம், இந்த 3 தலைப்பை பற்றி நீங்கள் கரெக்டாக படித்தாலே போதும். அதுவும் செப்பரேட்டாக மக்கள் தொகை, எழுத்து நிலை விகிதம், பாலின விகிதம், அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதார தன்மைகள், நிறை என்ன குறை என்ன, இதை மட்டும் படித்தாலே போதும். இப்போ கொஸ்டின்ஸ் போயிடலாம். வறுமை ஒழிப்பு திட்டங்கள். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு வறுமையை எதை வச்சு டிக்ளேர் பண்ணுறாங்க? ஒரு நாளில் ஒரு மனித நகரத்தில் இருந்தாங்கன்னா
அவங்களுக்கு ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய உணவோட மதிப்பு 2400 கலோரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதான் வறுமை அப்படின்றாங்க. கிராமத்து சைடு 2200, இங்கிட்ட 2400 கலோரிக்கு கம்மியாக இருந்தால் அதான் வறுமை. சும்மா ஒரு டிக்ளரேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு 20 அம்ச திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1975. இந்த 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ மக்களுடைய வறுமை நிலையை தீர்ப்பதற்காக 20 அம்ச திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது யார்? இந்திரா காந்தி அவர்கள். எந்த வருஷம்? 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDB. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDB எந்த வருஷம்? 1978. 20 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. அடுத்த 3வது ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசம் TRYSEM 1979. 1979 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வேலைக்கு உணவு திட்டம் FWP. வேலைக்கு உணவு திட்டம் 1977. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 7 பேர்த்துக்கு 7 நாள் உணவு கிடைக்கிது. 20 அம்ச திட்டம் அப்படின்னா நல்லா கவனித்து பார்க்கணும். 20 அம்ச திட்டம் 1975. 7 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. 20 அம்சம் வந்துடுச்சா? 2க்கு 20ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். அப்போ அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. 9 7 8. அப்போ 9லேருந்து 8 கழிச்சிங்க 1 ரிமைனிங் வருமா? அது முன்னாடி வந்துடும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் வேறு வழி இல்லை. அப்போ 20 அம்ச திட்டம்னா 1975. 20 5 கண்டிப்பாக 5ஆவது பாட்டில் அடங்கும், 4ஆவது பாட்டில் அடங்கும். அதனால் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 20ன்னு வந்தாலும் 1975. அதே மாதிரி IRDB 1978. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இது எல்லாமே கிராமப்புற மாணவர்களுக்கு அதிகமாக கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். புக் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வீட்டிலேருந்து படிக்கணும்னு நிறைய முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முழுமையாக. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசம் 1979. வேலைக்கு உணவு திட்டம் 1977. அடுத்து ரொம்ப முக்கியமானது NREB தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. இந்த ஒவ்வொரு திட்டத்தை பற்றி நான் டீட்டெயில்டாக தனியாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த திட்டங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். ஒரு குரூப் 1, குரூப் 4, குரூப் 2, மெயின்ஸ் எந்த எக்ஸாம் நீங்கள் போனாலும் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வரும். இந்தியாவில் மக்களோட வறுமையை ஒழிக்க அரசாங்கம் எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. 20 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. ஊரக இளைஞருக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி 1979. வேலைக்கு உணவு திட்டம் 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREB 1980. அடுத்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY 1989. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY 1989. அடுத்து ரொம்ப முக்கியமானது 8வது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க கம்மா வேலை அப்படிம்பாங்க, கிராமப்புறத்தில் கம்மா வேலைன்னு சொல்லுவாங்க. 100 நாள் வேலை அப்படிம்பாங்க. அது இப்போ 150 நாளாக மாற்றிருக்காங்க. அப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஒரு கேள்விக்காக தான் இத்தனை கொஸ்டின்ஸு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2006. ரொம்ப ரொம்ப முக்கியம். 2006 ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்கக்கூடாது. 100 நாள் வேலைவாய்ப்பு அப்படிம்பாங்கல்ல, 2006. குறைந்தபட்ச ஆதார விலையாக 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அப்படின்னு அமௌண்ட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க கிராமப்புறத்தில். ஏன்னா இந்தியாவோட வேளாண்மை பார்த்திங்கன்னா அது பருவநிலை மாறுபாடு உள்ளது. 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் வேலை இருக்காது. அப்போ அது மறைமுக வேலையின்மை ஏற்படுத்தும். அதனால் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா 100 நாள் வேலையை கொடுத்து அதுக்கான சம்பளத்தையும் கொடுத்துருது. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006.
பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. இது கிராமப்புற சாலைகளை நகர்ப்புறத்தோடையோ அல்லது மாநகராட்சியோட இணைக்கிறதுக்கு பயன்படும். பாலங்கள் கட்டவும் பயன்படும். ஏன்னா கிராமப்புற சாலைகளிலிருந்து மக்கள் கண்டிப்பாக வேலைவாய்ப்புக்காக கல்விக்காக தினமும் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஊருக்கு வந்து போகணும்ல, அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் இந்த திட்டம். பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா ரொம்ப ரொம்ப முக்கியம். 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2015. பாரத் நிர்மான் யோஜனா 2015. இந்திரா ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்குறது, அது 1985 to 86. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 to 86. இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் ஒவ்வொரு திட்டத்தைப்படி தனித்தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், இது 2005. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் ஆர்டராகவே இல்லை, எல்லாமே ஆன்சர் ஒரு ஆண்டு முன்னே இருக்குது ஒரு ஆண்டு பின்னே இருக்குது, ஆர்டராகவே இல்லை அப்படின்னு. இது நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் கொடுக்குறேன், நல்லா கவனமாக வச்சுக்கணும். அப்போ ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. இது எதுக்கானா நகர்ப்புற மக்கள், வீடாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்குறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அப்போ ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் என்பது எந்த ஆண்டு கொண்டு வரப்படுது அப்படின்னா 2005. அப்போ பாருங்கள், அதோட ஒரு 5 கூட்டுங்க. 2010 கிராம் சதக் யோஜனா, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, அதோட 5 கூட்டுங்க. 2015 பாரத் நிர்மான் யோஜனா. பாரத் நிர்மான் யோஜனா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பி சொல்கிறேன், ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2015. இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஊரக நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY 1989. மகாத்மா காந்தி வேலை உறுதி வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு 2006. ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2015. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985-86. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் JNNURM, அர்பன், அதுதான் யூ ஞாபகம் வச்சுக்கலாம், அர்பன் 2005. அடுத்து பார்க்க வேண்டியது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RAY 2009. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. அங்கே ஏற்கனவே 2005 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஜவஹர்லால் நேரு பார்த்தோமா? உங்களுக்கு நான் திருப்பி கூட ரீமைண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள், ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. அதே மாதிரி இங்கே தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. அப்போ 2005 2 கேள்வி இருக்குது, கண்டிப்பாக படிச்சுக்கணும். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RAY 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. அந்த லாஸ்ட் இருக்க கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இதில் அனைத்து இந்திய மாநிலங்களும் இணையணும். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஒரு 2 தடவை 3 தடவை ரிப்பீட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னே புரியும். ஃபஸ்ட்டு திட்டத்தோட பேரை படிங்க, வருஷத்தை படிங்க, அடுத்து திட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? எடுத்தோடனே திட்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நகர்ப்புற மேம்பாடு, கிராமப்புற மேம்பாடு, கல்வி மேம்பாடு, அந்த மாதிரி ஒரே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு திட்டத்துக்கான ஆங்கில பெயர், எந்த வருஷம், இதை மட்டும் ஒரு 2 times 3 times வாட்ச் பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.